ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎட் ஆர்ட்ஸ் வேர்ல்ட் இன் தமிழ். நம்மளுடைய சேனல்ல ஃப்ரீ ஆரி ஒர்க் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கிளாஸோட டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஆரி ஒர்க் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி தருவோம். பிஸ்னஸ் எப்படி பண்ணதுலேருந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணது வரைக்கும் இந்த கிளாஸ்ல எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல எல்லாமே டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தனா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் கிளாஸோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். என்னுடைய சேனலை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு கிளாஸ் 9 தான் பார்க்க போறோம். டபுள் ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஜிக்ஜாக் ஸ்டிச் வீடியோ நான் போட்டு இருக்கேன். இது டபுள் ஜிக்ஜாக் ஸ்டிச். இது எப்படி போடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஜிக்ஜாக்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் சேம் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டா கோடு கிழிச்சிடணும். 1 இன்ச் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா நம்ம மார்க் பண்ணது ஆப்போசிட். கரெக்டா நீங்க ஆப்போசிட்லயும் சேமா தான் மார்க் பண்ணணும். கரெக்டா 1 2 அந்த மாதிரி அதுக்கு நீட்டா டாட் வச்சுக்கோங்க. சில்க் த்ரெட் ஃபர்ஸ்ட் ஜிக்ஜாக் நான் ஒரு கலர்லயும் செகண்ட் ஜிக்ஜாக் இன்னொரு கலர்லயும் நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே கலர்ல போட்டு காட்டினா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஜிக்ஜாக்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிளாஸா இருந்தாலும் அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி ஒரு செயின் போட்டுட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். செயின் போட்டுட்டு பக்கத்திலேயே ஒரு குட்டி லாக் போடணும். லாக்னா சின்னதா ஒரு செயின் போடுறத லாக்னு சொல்லுவோம். சில்க் த்ரெட்டை அதோட ஷார்ப் எட்ஜ்ல இழுக்க கூடாது. இங்க பாருங்க, கொஞ்சம் நான் தள்ளி எப்படி இழுக்கணும் அந்த மாதிரி இழுக்கணும். நீங்க ஷார்ப் எட்ஜ்ல சில்க் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா சில்க் த்ரெட் கட் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டபுள் த்ரெட்டா தான் சில்க் த்ரெட் போடணும். ஒரு த்ரெட்ல எல்லாம் சில்க் த்ரெட் போடக்கூடாது. நீடில இந்த மாதிரி தள்ளிக்குங்க. ஒரு செயின் போட்டு பக்கத்திலேயே ஒரு லாக் போடுங்க. குட்டியா லாக் போடுங்க. நம்ம இப்படி இப்போ மேல டைரக்ஷன் திருப்பும் போது அங்க பக்கத்துல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பும் போது அதோட ஷேப் நல்லாவே தெரியும். ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்திலேயே ஒரு குட்டி லாக் போடுங்க. நான் சொல்ற மாதிரி ஸ்கேலை வச்சு 1 டைம் எனக்கு போட்டு குரூப்ல சென்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க டிசைன் போட்டு எனக்கு அனுப்பணும். டிசைன் சின்னதாலாம் போடக்கூடாது. பெரிசாதான் டிசைன் நீங்க போட்டு எனக்கு நீங்க சென்ட் பண்ணணும். இங்க எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். டபுள் ஜிக்ஜாக்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு ஜிக்ஜாக் போட்டுட்டோம். இன்னொரு ஜிக்ஜாக் நான் இன்னொரு கலர்ல சொல்லி தரேன்.
எந்த டிசைன் போட்டாலும் எண்ணாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காம எண்ணாட் வந்து போடணும். நீங்க போட்டிருக்க டிசைனே வந்து எண்ணாட் போடாம விட்டுட்டோம்னா எல்லாமே வந்து செயின் எல்லாமே எடுத்துட்டு வந்துடும். எந்த டிசைன் போட்டாலும் எண்ணாட் வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காம எண்ணாட் வந்து போடுங்க. சீக்ரெட் வந்து நான் இன்னொரு கலர்ல வந்து சொல்லித்தரேன்னு சொன்னேன். இப்போ இன்னொரு த்ரெட் வந்து நான் எடுத்து, நம்ம ஆல்ரெடி செயின் வந்து கீழே வந்து போட்டோம். இப்ப மேல இருந்து ஜிக்ஜாக் வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் டாட்ல வந்து ஒரு சின்னதா வந்து செயின் போட்டுட்டு, எப்பவுமே சரி எந்த கிளாஸ் போடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு செயின் போட்டுட்டு தான் நீங்க கிளாஸ் வந்து போடணும். நான் போடுற மாதிரி பக்கத்துல ஒரு செயின் போட்டுட்டு, அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு லாக் வந்து போட்டுட்டு, மேலேயும் அதே மாதிரிதான். ஷேப் வந்து நல்லாவே ஜிக்ஜாக் ஷேப் வந்து தெரியணும்னா பக்கத்துல வந்து ஒரு லாக், குட்டி லாக் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம திருப்பணும். ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு லாக் போட்டுட்டு திருப்பணும். இப்ப மேல வந்து போட்டுட்டு எண்ணாட் வந்து போட்டுடணும். இது வந்து எனக்கு ஒரு டிசைனா போட்டு எனக்கு அனுப்புங்க. நீங்க கிளாஸ் போடுறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கிளாஸ் போடுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க சின்னதாலாம் டிசைன் வந்து போடக்கூடாது. நான் இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க கிளாஸ் வந்து போடும்போது உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. நீங்க பாதி வந்து வீடியோ பார்த்துட்டு பாதி கிளாஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரும். அதுக்காக தான் சொல்றேன், ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க கிளாஸ் போட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.